19/2/2025 கேரளா லாட்ரி ட்ரா நம்பரு 50/50 129 குழுக்கள். 18ஆம் தேதி கொடுத்த கெஸ்ஸிங் பார்க்கலாம். 18ஆம் தேதி வந்து ரிசல்ட்டு 890. நான் சொல்லி வந்து பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 5 ப்ளஸ் பண்ண 9 வரும்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பி போர்டு சிங்கில் 9 பாஸ் ஆகிருக்கு. ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுத்ததில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ட்ரா நம்பர் பேஸ் பண்ணது பி போர்டுக்கு நான் 9 கெஸ் பண்ணது, ரிசல்ட்டு பேஸ் பண்ணதில் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், சிங்கிள் போர்டில் எடுத்தது ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 890. எல்லாமே அப்படியே உல்ட்டாக மாற்றி வச்சுட்டேன். சி போர்ட்லேருந்து நான் எதுவும் பெஸ்ட்டுன்னு சொல்லி எடுக்கலை. ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 பதில் 9, பி போர்டுக்கு அப்படியே 9க்கு பதில் 8, சி போர்டுக்கு 0 கொடுத்தேன். பட் ஆனால் ஏபி மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். நான் ஆல் போர்டுக்கில் வந்து 2 நம்பரு கொடுத்தேன். நான் எதுவும் சொல்லவே இல்லை, பட் எது பெஸ்ட்டுன்னு சொல்லலை. ஆனால் 8 வந்திருக்கு. 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜஸ்ட்டு எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுட்டேன். கொஞ்சம் கெஸ் பண்ணியிருந்தால் வின்னிங் அடிச்சிருக்கலாம், பட் ஆனால் மிஸ்ஸு. அதேமாதிரி பாருங்கள், 98க்கு பதில் நான் 89க்கு பதில் 98 வச்சுட்டேன். பட் ஆனால் ஜஸ்ட்டு மிஸ், அதுவும் மிஸ் ஆகிருக்கு. பெஸ்ட்டு போர்டில் ஏதோ ஜஸ்ட்டு மிஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எதோ கண்டிப்பாக பாஸ் ஆக போகுது, நான் ஜஸ்ட்டு மிஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பி போர்டு 9 பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் வந்து நான் 8க்கு பதில் 9 கொடுத்து 2 நம்பரு கெஸ் பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டேன்பா. ஸோ மிஸ் ஆகிருக்கு. சி போர்டு 0 கொடுத்தனால அதுவும் ஃபுல் வினிங் வந்திருக்கும். டோட்டலாக மிஸ் ஆகிருக்கு. பட் பி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு 2 நம்பர் கொடுத்ததில். தொடர்ந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் ஏதோ ஒரு போர்டு பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆல் போர்டு அதேமாதிரி வின்னிங் வந்துட்டு இருக்குது. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கெஸ்ஸிங் கமெண்ட்டில் அனுப்பிச்சுடுங்க. ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் போய்ட்டு கேஎல் போட்டி கேரளா லாட்ரி கேஎல்னு போட்டிங்கன்னா வரும், கேஎல்என் போட்டிங்கன்னா வரும். 10ஆம் தேதி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் 8 வந்தனால 9 1 2 இதான் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி நம்பர் கொடுத்துருக்கேன். பி போர்டுக்கு வந்து 9 வந்தனால 0 1 8 எடுத்திருக்கேன். சி போர்டுக்கு 0 வந்தால் 1 2 8. ட்ரா நம்பர் 9 இருக்குது, அதெல்லாம் 8 வரலாம் சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன் நண்பா. ஆல் போர்டுக்கு வந்து டவுட்டு தான். நேற்று எடுத்த மாதிரி 2 8 எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒருவேளை ட்ரா நம்பர் 9 இருக்கனால 8 கூட வரலாம், அதனால் 8 எடுத்திருக்கேன். பெஸ்ட்டாக நம்பர் எதுவும் காமிக்கலான்னு நண்பா, அதனால தான் நிறையா நம்பர் எடுத்தேன். ஸோ நான் டவுட்டாக இருந்து நம்பர் நான் அதிகமாக எடுப்பேன்னு, அதனால் நம்பர் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். 981 282 212 991 188 609 209 108 218. இந்த 218 ட்ரா நம்பர் பேஸ் பண்ணது. 202 209 பார்த்தீங்கன்னா அது ரிசல்ட் பேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி உல்ட்டாக மாற்றி வச்சுருக்கேன். 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 4 செட்டு எடுத்திருக்கேன். இந்த கணக்கில் வந்துச்சுன்னா எடுங்க நண்பா, இல்லைன்னா எடுக்க வேணாம். பெஸ்ட்டு போர்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதுவும் 0 பி போர்டுக்கு 8 வச்சுருந்தேன், அதை 0வாக மாற்றிட்டேன். ஏ போர்டுக்கு 2 9 கொடுத்துட்டேன். கண்டிப்பாக ஏ போர்டுக்கு வந்து 2 வந்தால் வரும், நான் 1 ஏதோ ஒரு போர்டு கண்டிப்பாக பாஸ். ஏன்னா ட்ரா நம்பர் வந்து ஏ போர்டில் 1 வரும், 1 இருக்குது, நான் 2ஆக மாற்றலாம். அதனால் 2 எடுத்திருக்கேன். 0 வரணும்னு தெரில, எனக்கு காமிக்கல ஏ போர்டுக்கு. சரி 8 வந்தாலும் 9 வரணும்னு சொல்லி எடுத்திருக்கேன். பி போர்டுக்கு 9 வந்தாலும் 0 எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 8 போட்டு அதை மாற்றிருக்கேன் நண்பா. சி போர்டுக்கு அதே மாதிரி 2 போட்டிருக்கேன். 2 மிஸ் ஆச்சுன்னா 1 வரலாம், 1 8. நான் 0 வந்தால் 1 அந்த கணக்கில் எடுத்துக்கோங்க. நான் கொடுக்கல, காமிக்கல, சரியாக கெஸ் பண்ண காமிக்கல. ஒருவேளை ட்ரா நம்பர் 9 இருக்குன்னா 8 வரணும்னு சொல்லி 8 எடுத்திருக்கேன். ஏபி பிசி எஸ்சி கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியல நண்பா. ஸோ அதில் வந்து நீங்கள் கெஸ் பண்ணிக்கிங்க. வந்துச்சுன்னா எடுங்களா, எடுக்காதீங்க. நான் பெஸ்ட்டு போர்டுன்னு கொடுத்துருக்கலாம், அந்த 2 நம்பர் இருந்தால் கெஸ் பண்ணிக்கிங்க நண்பா. ஏன்னா கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியல. ரிசல்ட்டு ட்ரா நம்பர் பேஸ் பண்ணுது. அது ரிசல்ட்டு பேஸ் பண்ணால் 8 வந்தனால பார்த்தீங்கன்னா எனக்கு 6 காமிச்சு 6 கூட மாற்றி வச்சிட்டேன். ஒரு வேளை 7 கூட வரலாம் 8 வந்தனால. 8க்கு அப்புறம் அப்படியே ப்ளஸில் வந்தால் 2 9 1 எடுத்திருக்கேன். பி போர்டுக்கு 1 வந்ததுனா 9னா 1 0 8. சி போர்டுக்கு வந்து 0 2 8 1 எடுத்திருக்கேன். ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஏ போர்டுக்கு 1 இருக்கா, அதனால் 2ஆக மாற்றிருக்கேன். பி போர்டில் 2 இருக்குது, அதை 1ஆக மாற்றி. சி போர்டுக்கு 9 8ஆக மாற்றி. ஸோ 218. அப்புறம் 3 வந்தால் வரலாம்னு சொல்லி எடுத்திருக்கேன். இல்லைனா சி போர்டில் 9 தூக்கி ஏ போர்டு பி போர்டுக்கு 8ஆக மாற்றலாம். 2 இருக்கிறதுக்கு சி போர்டுக்கு 1ஆக மாற்றலாம். ஏ போர்டுக்கு 1 வரலாம். ஸோ அப்படி மாற்றி வச்சுருக்கேன். டவுட்டாக இருக்குது நண்பா. கொஞ்சம் நாள் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி வந்தாலும் வரலாம்.
ரிப்பீட்டாக நேற்று மாதிரி ரிசல்ட்டை உல்ட்டாவை மாற்றி வச்சாலும் வைப்பாங்க, சொல்ல முடியாது. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கன்ஃபார்மு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரா நம்பரையும் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எடுங்க. கண்டிப்பாக ஏதோ கூட பாஸ் ஆகும். என்னோடய போல் நீங்கள் பெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா இந்த தான் கொடுத்துருக்கேன். பி போர்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஒருவேளை பி போர்டுக்கு 1 வரலாம், ஏ போர்டுக்கு 2 வரலாம், சி போர்டுக்கு 2 அல்லது 8 ஏதாவது கண்டிப்பாக வரலாம். இந்த நம்பர் தான் கெஸ் பண்ணிக்கோங்க. இதை என்னோடய கெஸ்ஸிங் நம்பர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய கெஸ்ஸிங் எப்படின்னு கமெண்ட்டில் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு கெஸ்ஸிங்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கேரளா லாட்டிக் KLN பண்ணி கேப்லேட் போட்டு பண்ணுங்கள். வரும் கண்டிப்பாக. சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன்னா கம்பெனிக்கு போகிறேன்னா நைட் ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட்டு போகிறேன். ரூமுக்கு வந்தால் 12 மணி ஆகுது. வந்துட்டு கெஸ் பண்ணாலும் கரெக்டாக காமிச்சுன்னா வீடியோ போடுவேன். இல்லைன்னா தூங்கி எழுந்திரிச்சிட்டு மார்னிங் தான் வீடியோ வரும்.